பெயிலில் வரான்னா அவனை காத்திருந்து அவனை கொண்டு வந்து அவனை கம்ப்ளீட்டாக அவன் குடும்பத்தை எல்லாத்தையும் இது பண்ணி திருந்துறவங்களாம் திருந்தினாங்க. திருந்தாதவன் ஊர்லேயே இல்லை, ஜெயிலே இருந்தான், வாழ்நாள் முழுக்க ஜெயிலே இருந்தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அதுக்கு வந்து சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி அவங்க வெளியே வந்துடுறாங்க. அதுக்கு வந்து இப்போ சட்டத்தை மாற்றிருக்காங்க. ஐபிசி, இந்தியன் பீனல் கோடு 164 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட சட்டத்தை இப்போ பிஎன்எஸ்ன்னு மாற்றிருக்காங்க. சிஆர்பிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, அதையும் மாற்றிருக்காங்க. அதைப்படி நடவடிக்கை எடுத்தால் ஈஸியாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஒரு சின்ன உதாரணம், டாக்டர் சுப்பையா கொலை வழக்கு. ஆமாம், அதில் வந்து பட்ட பகலில் வெட்டுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. நடு ரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். கீழ்கோர்ட்டில் எல்லாருக்கும் ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் கொடுத்தாங்க. மேல்கோர்ட்டில் எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா, இந்த எலக்ட்ரானிக் மீடியா இருக்கு இல்லையா, இந்த எவிடன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இது மட்டுமே எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோகுல்ராஜ் கொலை வழக்கிலும் இதே தான். இப்போ அதெல்லாம் முடியாது, அதை ஒத்துக்கலாம்